ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் டெய்லி ஒரே நைட்டு என்ன பண்ணுறது, நைட்டு என்ன டின்னர் ரெடி பண்ணுறதுன்ட்டு. அதுவும் மாவுலைன்னா சுத்தம் ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக எப்படி தோசை மாவு ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு ரவை இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இதில் தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். 2 டம்ளர் ரவை, ஒரு 3/4 டம்ளர் தயிர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா ரவை அங்கங்கே கெட்டுப்பட்டுரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா நல்லா கிண்டி விட்டால் தான் அங்கங்கே கெட்டிப்படாமல் இருக்கும். நம்ம 5 நிமிஷம் ஊற வைக்கிறப்ப நல்லா புஷ்ஷுன்னு நல்லா ஊறி வரும் ரவை. அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணியும் நம்ம கொஞ்சம் சேர்த்து நல்லா ஊற்றி நல்லா கிண்டி வச்சிடணும். அங்கங்கே கெட்டியாக இருந்துச்சுன்னா ரவை சரியாக ஊறாது. அதனால் நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரத்தில் எடுத்து வச்சிடணும். 5 நிமிஷத்தில் நல்லா ரவை ஊறி நல்லா மேலே வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாக கொஞ்சம் நல்லா பஞ்சு போல் வந்துருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் மாவு கன்சிஸ்டன்சியில். இதுக்கு மாவு புளிக்கணும், ஊற வைக்கணும், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம அரைச்ச உடனே நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்ட்டு அரிசி மாவு மாதிரியே இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த தோசை மாவு பதத்துக்கு தான் நம்ம கரெக்டாக போட்டுட்டு வரணும். இப்போ மாவு ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றுறப்ப நல்லா மெல்லிஸாக சாஃப்டாக வரும். இது அரிசி தோசையும் இல்லாமல், ரவை தோசையும் இல்லாமல், மைதா மாவு தோசையும் இல்லாமல் 3 மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல மொறுன்ட்டு. இது நைட்டு டின்னருக்கு மாவு இல்லாத சமயத்துக்கு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரியே தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாவில் உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரியே உங்களுக்கு மெல்லிஸாக சாஃப்டாக நல்லா வரும் தோசை. இந்த தோசைக்கு நல்லா காரஞ்சாரமாக சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லா குழம்புமே சூட்டபுளாக இருக்கும். அது தக்காளி சட்னி அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தோம் வித்தவுட் தேங்காயில். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹைதராபாத் ரோட்டு கடை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த சட்னி தான் இன்றைக்கி நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கே இந்த தோசை சூப்பராக இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் தக்காளி சட்னி இல்லை ஸ்பைசியான குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தேங்காய் சட்னி வித்தவுட் தேங்காய், இன்னொரு நேம் ஹைதராபாத் ரோட்டு கடை தண்ணி சட்னி. இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ரவா தோசை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.